வெல்கம் டு விஎஸ் ஃபேமிலி. இன்றைக்கி நான் உங்கள் கூட என்ன வீடியோ ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னென்ன வேலைலாம் பார்த்தேன், என்னென்னலாம் சமைச்சேன் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே லீவு, அதனால் வந்து நான் பையா தான் சமையல் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். கிச்சனுக்குள்ளே போகும்போதே ஒரு 8 மணி தான் இருக்கும். போய் ஃபஸ்ட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, தேங்காய் சட்னி, எள்ளு பொடி இதை வந்து செஞ்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 10 மணி போல் தான் லன்ச் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து சாதம் வந்து வச்சு விட்டேன். சாதம் வச்சு விட்டுட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா பூண்டு குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு இதெல்லாம் வந்து உரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பூண்டு குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சுட்டு பாத்திரம் நல்லா சூடானோடனேயும் ஒரு 3 ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிட்டேன். நல்லெண்ணெய் சேர்க்கும்போது நல்லா அந்த பூண்டு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். அது கூடயே ஒரு டீஸ்பூன் வந்து வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு, உளுந்தம்பருப்பு, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பூண்டை வந்து ஒரு 20 பல் எடுத்து அதையும் வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த பூண்டு வந்து நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகி ஒரு சிவப்பு நிறத்துக்கு வந்து வந்துடும். அது வரைக்கும் நல்லா வந்து எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தேன். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம உரித்து வச்சுருக்கிற ஒரு 20 to 25 சின்ன வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கிட்டேன். சின்ன வெங்காயம் வந்து நீங்கள் கூட சேர்த்திங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். பூண்டுமே வந்து ஓரளவு நல்லா கூட தாராளமாக வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சின்ன வெங்காயமும் பூண்டும் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்தோடனேயும் தக்காளி வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து அதையும் வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போயே இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும். இந்த தக்காளி நல்லா மசிய வெந்து வரணும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா மசிய வந்திருக்கு. இப்போ ஒரு 2 ஸ்பூன் கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் அது வந்து சேர்த்துக்கிட்டேன். புளித்தண்ணியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதையும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணியை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு, புளிப்பு, உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க விட்டுறணும். இப்போ அது குழம்பு வந்து ரெடியாகக்கூடிய டயத்தில் வீட்டெல்லாம் நம்ம வந்து பெருக்கி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டெல்லாம் வந்து பெருக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா வீட்டெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி பெருக்கி முடிச்சுட்டு வரும்போது குழம்பும் நல்லா வந்து சூப்பராக ரெடியாக இருந்துச்சு. இப்போ இறக்கக்கூடிய டயத்தில் வந்து ஒரு 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 பிஞ்சு வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்து இறக்கணும் அப்படின்னோம்னா டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ அதை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு இப்போ அதே பாத்திரத்தை கழுவிட்டு இப்போ பீட்ரூட் பொரியல் வந்து பண்ண போகிறேன். அதுக்கு பாத்திரம் நல்லா சூடானோடனேயும் ஒரு 2 ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் வந்து சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனேயும் கடுகு, உளுந்தம்பருப்பு, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம துருவி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த பீட்ரூட் அதையும் வந்து சேர்த்துக்கிட்டேன். பீட்ரூட்டை வந்து கொஞ்சம் அந்த பெரிய இதில் வச்சு சீவினா தான் எங்களுக்கு வந்து பிடிக்கும். அதனால் வந்து நல்லா பெருசாகவே துருவி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து வெள்ளைப்பூடு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, ஜீரகம் சேர்த்து நல்லா வந்து கொரகொரப்பாக அரைச்சி அதையும் வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போது இந்த பீட்ரூட்டுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சாச்சு. இப்போ வந்து இது வந்து ஒரு 7 to 8 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். அப்பப்போ மூடி எடுத்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அது வந்து வேகக்கூடிய டயத்தில் சிங்கில் வந்து பாத்திரம் சேர்ந்துச்சு. சரி அதெல்லாம் கழுவி வச்சிடலான்னு சொல்லிட்டு அதையும் கழுவி வச்சுட்டு இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா பீட்ரூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ துருவின தேங்காவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதையும் வேறு ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றி வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா என் ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் சரி அவங்க போயிட்டு வரவங்களையும் இஞ்சி, பூண்டு இதெல்லாம் வந்து கட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பாத்திரமும் கழுவி வச்சுட்டேன்.
இப்போ அவங்க வந்தோடனேமும் சிக்கன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கிட்ஸுக்கு வந்து சிக்கன் சூப் மாதிரி வச்சு கொடுத்தா அவங்க கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க. அதனால் சிக்கன் சூப் பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு கரம் மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கிட்டேன். நல்லா அது பொரிஞ்சோடனேமும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் வந்து சேர்த்து பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ பக்கத்தில் எங்களுக்கு வந்து சிக்கன் வறுவல்னு சொல்ல முடியாது, தக்காளி வெங்காயம் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு இது வந்து பண்ணுவேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சு பாத்திரம் நல்லா ஹீட் ஆனோடனேமும் ஒரு 2 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு, இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியும் வந்து இதில் வந்து சேர்த்துக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளி கொஞ்சம் வேகணும். அது வெந்தோடனேமும் சிக்கன் வந்து போட்டு அதையும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ பெப்பர் வந்து சேர்த்தாச்சு. அடுத்து வந்து ஒரு பிஞ்ச் அளவு வந்து மஞ்சள் வந்து சேர்த்துக்கிட்டேன். உப்பு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி குக்கரில் வந்து போட்டு விசில் வந்து விட்டுருங்க. இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா எண்ணெயும் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சோடனேமும் உங்களுக்கு தேவையான அளவு சிக்கனை வந்து எடுத்து அதிலே போட்டுருங்க. போட்டு நல்லா வந்து அந்த எண்ணெயில் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஆச்சி 65 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொடி இருக்கும். அது வந்து நல்லா இருந்துச்சு. அந்த டேஸ்ட்டு வந்து நான் ஃபஸ்ட் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. அதனால் அதையே வந்து இதுக்கும் போட்டேன். தேவையான அளவு வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, உப்பு வந்து அந்த பொடியிலே கொஞ்சம் இருக்கும். அதனால் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு போட்டுக்கோங்க, இல்லாட்ட வேண்டாம். இதில் ஒரு சொட்டு கூட தண்ணி ஊற்ற வேண்டாம். அப்படியே அந்த பொடியை போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருங்க. டக்குன்னு வந்து உங்களுக்கு சிக்கன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து கழுவி எல்லாமே காய் வெட்டின கழிவு எல்லாத்தையும் அப்படியே போட மாட்டேன். அந்த இதில் தான் போட்டு வச்சுருப்பேன். மீதி சிந்தி கிடந்துச்சுன்னா அதை தூக்கி அந்த டப்பாலே வந்து போட்டு வச்சுருவேன். ஏன்னா நம்ம அப்படியே போடும்போது வெட்டி இப்படி போகும்போது கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே அது ரொம்ப அசிங்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் பண்ணேன் பார்த்திங்களா, அதனால் கொஞ்சம் பாத்திரம் சேர்ந்துருந்துச்சு. அதையும் வந்து விலக்கி வச்சாச்சு. இப்போ பார்த்திங்களா நம்ம தண்ணியை ஊற்றலை, எந்த அளவு தண்ணி வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத. இன்னும் கொஞ்சம் சிக்கன் வந்து வேகணும். அதனால் திருப்பி மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். அதுக்கிடையில் வந்து கொஞ்சம் முந்தின நாள் வந்து துவைச்ச துணியெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் மடித்து வச்சிடலாம்னு சொல்லி அதையும் மடித்து வச்சுட்டு வந்தோடனேமும் சிக்கனுமே நல்லா வெந்துருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே சுத்தமாக க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. எங்கள் ஊரில் மதியம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு காற்று நல்லா இருந்துச்சு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே அமைதியாக கொஞ்சம் நேரம் உட்காந்து சும்மா வெளியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். எனக்கு 12 மணிக்கெலாம் வேலை வந்து முடிஞ்சிருச்சு. திருப்பி மதியம் வந்து 1 மணிக்கிட்ட லன்ச் என்ன அப்படின்னா சூடான சாதத்துக்கு வந்து பூண்டு குழம்பு, பீட்ரூட் பொரியல், சிக்கன் வந்து அந்த வறுவல், அதுக்கடுத்து தயிரும் வந்து வச்சுருந்தேன். அதுக்கடுத்து வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 5 மணி போல் திருப்பி ஈவினிங் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பாலை வந்து காய்ச்சி டீ போட்டு குடிச்சிட்டு நம்ம மதியம் வந்து விளக்கி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல வந்து வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து சூரியன் மறையக்கூடிய அந்த இதை பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். நல்லா சூரியன் வந்து அந்த இதை மேலே போய் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்துட்டு அப்படியே வந்து நான் அதுக்கு முன்னாடி வீட்டெல்லாம் தூத்து இருந்த பாத்திரத்தையும் கழுவி வச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சிடுவேன். அப்படியே மேலே போய் நின்று கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே கீழே வந்து நைட்டு வந்து டிஃபன் வந்து ஒரு 6:30 போல் தான் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு இட்லிக்கு வந்து ஊற்றி வச்சுட்டு சட்னி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்னி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். சட்னி வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு பாத்திரம் நல்லா சூடானோடனேமும் ஒரு 2 ஸ்பூன் வந்து நான் கடலெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். வரமிளகாய் சேர்த்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தையும் கட் பண்ணி அதையும் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கினோடனேமும் தக்காளி, புதினா கொஞ்சம் சேர்த்தேன். அதுக்கடுத்து பூண்டு, உப்பு
சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா சிங்கில் இருக்கக்கூடிய பாத்திரம் வந்து அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா சிங்கில் பாத்திரம் சேர நம்ம கழுவி வச்சிட்டோம் அப்படின்னோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ சட்னி எல்லாமே வந்து ரெடியானோடனேமும் கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் சாப்பிட்ட பாத்திரத்தையும் திருப்பியும் கழுவி வச்சாச்சு. கரெக்டாக வந்து ஒரு 8:30 அப்படிங்கிற போதெல்லாம் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இது பார்த்திங்கன்னா மிச்ச சட்னி இருந்துச்சு, அதை வந்து லைட்டாக சூடு பண்ணி அதையும் எடுத்து வச்சாச்சு. 8:30க்கெலாம் வேலை வந்து முடிஞ்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.